ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கக்கூடியது இந்த இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஃபைனல் சொல்யூஷனாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த படிவத்தை எப்படி ரொம்ப சிம்பிளாக எந்த கன்ஃபியூஸுமே கிடையாது, நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்துருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸே ஆக மாட்டீங்க. கண்டிப்பாக எளிமையாக நீங்களே ஃபில் பண்ணிவிடுவீங்க. அதுக்கான ப்ரூஃபும் இப்படி தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு காமிச்சிடுறேன். நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது, எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு. அதற்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இது ஏன் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ முதல் விஷயமா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா ஓட்டர் ஐடி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் ஒருவேளை 1987க்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஆன்லைனில் SIR லாஸ்ட்டாக இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணணும். அதற்கான வெப்சைட் கீழே இருக்குது. நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த SIR எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை மறுபடியும் எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுடைய ஓட்டர் ஐடி எனக்கு நம்பர் தெரியும் அப்படின்னா இந்த சர்ச் பை எபிக் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரண்ட்டுடைய எபிக் நம்பர் இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய எபிக் நம்பரை இந்த இடத்துல கீழே என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா என்டர் பண்ணிவிட்டு கேப்சா போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் SIRல இருக்குது உங்கள் அப்பா அம்மா டீட்டெயில் போட்டு வருது அப்படின்னா அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தால் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் பேரண்ட் டீட்டெயில் உங்கள் அப்பாவோ அம்மா டீட்டெயிலோ வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 பாக்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் SIR டீட்டெயிலை கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் கொடுத்துருப்பாங்க. உங்கள் BLO நம்பரோடு இருக்கும். இந்த இடத்துல வாக்காளரின் பெயர், உங்கள் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். QR ஃபோட்டோ இருக்கும். உங்கள் பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோ ஓட்டுறதுக்கான பாஸ்போர்ட் சைஸ் தற்போதைய புகைப்படத்தை ஒட்டமும் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் புது ஃபோட்டோவை இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் மேக்ஸிமம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த இடத்துல ஆதார் நம்பர் விருப்பத்தேர்வுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்கள் ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதன் பிறகு இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர், ஸோ உங்கள் ஃபோன் நம்பரையும் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. 10 டிஜிட் நம்பரை இந்த இடத்துல போட்டுட்டு அதன் பிறகு உங்கள் அப்பா பெயரை கேட்டிருக்கேன். கம்பல்சரி இதெல்லாம் ஃபில் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல உங்கள் அப்பா பெயரை ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த இடத்துல உங்கள் அப்பாவுடைய கண்டிப்பாக அந்த SIRல நோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, எபிக் நம்பர் இருந்துச்சுன்னா கூட அந்த எபிக் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணியே ஆகணும். இது மேனிட்டரி. ஸோ அதன் பிறகு இந்த இடத்துல உங்கள் அம்மாவுடைய பெயரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் அம்மாவுடைய எனக்கு ஓட்டர் நம்பர் தெரியல அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் டேஷ் போட்டுடலாம். அதன் பிறகு இந்த இடத்துல பாருங்கள், ஏன் அப்பாவுக்கு சொல்லலை அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அப்பாவுக்கு கண்டிப்பாக அந்த நம்பர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ஒருவேளை அப்பாவுக்கு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அம்மாவுடைய ஓட்டர் நம்பரை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்குது அப்படின்னா உங்களுடைய துணைவியார் அதாவது கணவருடைய பெயரோ அல்லது இந்த இடத்துல மனைவியினுடைய பெயரோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கணவருக்கு ஒரு வேளை எபிக் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த எபிக் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை என்னுடைய மனைவிக்கு எபிக் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டீட்டெயில் யாராக இருந்தாலுமே ஓட்டர் ஐடி வச்சுருக்கவங்க இந்த ஃபார்ம் கிடைச்சிச்சு அப்படின்னா எல்லாருமே இதை ஃபில் பண்ணணும். இதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு படிவத்தை நீங்கள் எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ணியே ஆகணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தாலோ இல்லை 1987க்கு பின்னாடி பிறந்திருந்தாலுமே இந்த டீட்டெயில் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். அதை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. இதை யாருமே கேப்பாக விடவே கூடாது. இப்போ தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. இந்த இடத்துல 2 ஃபார்ம் இருக்கே, 2 பாக்ஸ் இருக்கே, இது எப்படி ஃபில் பண்ணுறது? நான் நிறைய வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இப்போது நான் டீட்டெயில் சொல்கிறேன், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு முதல் டீட்டெயில்
நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 1999ஆம் ஆண்டு நான் பிறந்திருக்கேன். எனக்கு இந்த டீட்டெயில் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் 1987க்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்ஏஆரில் இருக்கீங்க அப்படின்னா, மேலே இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணீங்க பார்த்தீங்களா, இந்த டீட்டெயிலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாகவே இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். 1987க்கு முன்னாடி பிறந்திருந்தவங்க மட்டும் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 1987க்கு பிறகு பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஆரில் இல்லைன்னா இந்த இடத்த நீங்கள் பிளாங்காக விட்டுடலாம், இல்லை இந்த மாதிரி டேஷ் போட்டு நீங்கள் விட்டுடலாம். இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. அதனால் நீங்கள் 1987க்கு பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பற்றி கவலையே படாதீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய பாக்ஸ்க்கு வந்துருங்க. இது யார் ஃபில், இந்த லெஃப்ட் சைடு யார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 1987க்கு முன்னாடி எஸ்ஏஆர்ல இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணீங்களோ அதையே தான் இந்த இடத்துலையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது சரிப்பா, நீ முந்தைய சிறப்பு தேர்வுக்கு உள்ள பட்டியல் இருந்துச்சு, நான் இதையும் ஃபில் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு முந்தைய தேர்வுக்கு இல்லை அப்படின்னா இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டேரெக்டாக இந்த ரைட் சைடு பேஜுக்கு வந்துடுறேன். சரி, இந்த பேஜில் எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா படித்து பாருங்கள். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். இப்போ எனக்கு அப்பாவோ இல்லை அம்மாவோ இந்த எஸ்ஆர் கணக்கெடுப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க டீட்டெயிலை இந்த இடத்துல ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தாத்தா பாட்டி இருந்தால் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது என்னுடைய அப்பாவுடைய ஓட்டர் ஐடி எஸ்ஐஆரில் கணக்கெடுப்பில் 2025 இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்த நான் ஃபில் பண்ண போகிறேன். இதை எப்படிப்பா ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க. ஓகே, இப்போ எனக்கு முந்தைய இருக்கக்கூடிய ரிலேஷன், அதாவது என் அப்பாவோ அம்மாவோ இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய அப்பாவுடைய பெயரை இந்த இடத்துல நான் ஃபில் பண்ணுறேன். இந்த இடத்துல அப்பாவுடைய பெயரை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ண பிறகு கீழே வாக்காளரின் புகைப்பட அடையாள எண், நீங்கள் ஆன்லைனில் எஸ்ஐஆர் சர்ச் பண்ணிங்க பார்த்தீங்களா, அங்கே வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எபிக் நம்பரை இந்த இடத்துல நம்பர் மட்டும் இருக்கும், அந்த ஆன்லைனில் கீழேயே உங்களுக்கு ஷோவாயிருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க, இதில் எழுதிக்கோங்க. இப்போ உறவினரின் பெயர், இந்த உறவினரின் பெயர் யார் பெயரை எழுதுறது நிறைய பேர் டவுட் படுறீங்க. இப்போ உறவினர் பெயர்னா இப்போ நம்ம இந்த பாக்ஸை நம்ம கணக்கிலே வைக்கக்கூடாது. இப்போ நம்ம அப்பா டீட்டெயில்ஸோ இல்லை அம்மா டீட்டெயில்ஸோ தான் நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த டீட்டெயிலை அம்மா பேரை அப்பா பேரை நம்ம கொடுத்துட்டோம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரையும் நம்ம கொடுத்துட்டோம், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எபிக் நம்பரை. இப்போ இந்த இடத்துல உறவினரின் பெயர், இப்போ இந்த இடத்துல உறவினரின் பெயர்னா என்ன வந்து போடுறீங்க அப்படின்னா இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அவங்க உறவினர் பெயர் ஓட்டர் ஐடியில் நீங்கள் யாரை வந்து ப்ரீவியஸாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த எஸ்ஐஆரில் தெரியும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அப்பா பேரை தான் இந்த இடத்துல வந்து அப்பாவுடைய ஓட்டர் ஐடியில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தாத்தா பேர்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு அப்பாவுடைய பெயர், இந்த இடத்துல இந்த அப்பாவுடைய பெயரை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபில் பண்ண பிறகு இந்த நேம் உறவின் யாரு, இது அம்மாவா அப்பாவான்னு இவங்க இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அப்பாவுக்கு இவங்க வந்து அப்பா அப்படின்றதால இந்த இடத்துல நான் தந்தை அப்படின்னு நான் என்ட்ரு வந்து பண்ணிக்கிறேன். அதன் பிறகு அப்போ இருக்கக்கூடிய மாவட்டம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் மாவட்டத்தை நீங்கள் என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. மாநிலம் கேட்டிருக்காங்க, இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத என்ட்ரு வந்து எழுதிக்கோங்க. இந்த இடத்துல சட்டமன்ற தொகுதி, நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எபிக்லேயே வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இல்லை எஸ்ஐஆரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சட்டமன்ற தொகுதியின் எண் எல்லாமே உங்களுக்கு அந்த எஸ்ஐஆர் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதை வந்து என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு பாகம் எண்ணு வந்து இருக்கும், அதையும் வந்து போட்டுக்கோங்க. வரிசை எண்ணும் அந்த இடத்துலையே சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் வந்து என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். ஸோ அதனால் ரைட் சைடு என்ன ஃபில் பண்ணுறது இல்லை லெஃப்ட் சைடு என்ன ஃபில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஒருவேளை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். 1987க்கு முன்னாடி எஸ்ஏஆரில் இருக்குன்னா நீங்கள் மேலே ஃபில் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஃபில் பண்ணணும். அவங்களுக்கு இந்த இடத்துல ரிலேட்டிவ், இப்போ ஒருவேளை இந்த இடத்த வந்து அப்பா வந்து ஃபில் பண்ணுறாருன்னா அப்பா டீட்டெயிலே இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்க அப்பாவுடைய நேமு, அவர்
உங்களுடைய அப்பாவுடைய நேமு, தாத்தா நேமு, இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். கீழே இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக இந்த இடத்துல பிஎல்ஓ உங்கள் சிக்னேச்சரை வந்து போட்டுட்டு உங்களுக்கு 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஃபார்மில் ஒரு ஃபார்ம் கையெழுத்து போட்டு அவங்க வாங்கிப்பாங்க, இன்னொரு ஃபார்ம் உங்களையே பத்திரமா வச்சுக்க சொல்லுவாங்க. இது வந்து உங்களுடைய ஓட்டர் போடும்போது தேவைப்படக்கூடிய ஒரு ஃபார்மாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒருவேளை இந்த ஃபார்ம்ஸில் உங்கள் பிஎல்ஓக்கு ஒரு சில நேரங்களில் முரண்பாடு இருக்கலாம், அல்லது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பேஜில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களை பிஎல்ஓ கேட்பாங்க. அப்போ அந்த டைமில் இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் வந்து பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள். இதை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா ஆன்லைனில் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எளிமையாக இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.